இந்த கதை காசுகாபேல ஆரம்பிக்குது. மூக்குக்கு நல்ல வாசனையாவும் நாக்குக்கு நல்ல ருசியாவும் அறுசுவையான விஷயங்கள் வரப்போகுது. மன்னிச்சிருக்க சார், ஏதோ தெரியாம நடந்துருச்சு. மன்னிச்சிருக்க. வேணாம். அவனை விட்டு தள்ளுங்க. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ருசியான சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது. இப்ப நாம நேரா காசுகாபே நோக்கி போயிட்டு இருக்கோம் சார். கொஞ்சம் இத பாருங்க. இந்த தாபா சாப்பாட ஒரே அடியா ஒளிச்சு கட்டிட்டு 5 ஸ்டார் சாப்பாட பிரபலமாக்குறேன். உலகத்திலேயே தலை சிறந்த சாப்பாட தயாரிக்கணும். இன்னைக்கு காசுகாபே பக்கத்துல தாபா சாப்பாடு திருவிழா நடக்குது. அதோட இங்க ஃப்ரைடு நூடுல்ஸ் தான் ஸ்பெஷல். カーニバルの会場に来ています。全国からよりすぐりの B 級グルメが集まって焼きそば食べたい。盛り上がっていまして。 இங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு பரிமாறுவாங்க. ருசிய பத்தி ரொம்ப ருசியா இருந்தது. அட்டகாசமாவும் இருந்துச்சு. மலிவானதும் கூட. இதுதான் தாபா சாப்பாடு. ஆசை தீர வயிறார சாப்பிட்டுங்க. 父ちゃん母ちゃん、カスカベで B 級ぐるぐるめーはカーミ食べるんだぞ。 B 級グルメカーニバルだろ。さっさとお着替えしなさい。இப்படி அராஜகம் பண்றேன்னு இவங்க தடுக்கிறதுக்கு ஆக்ஷன் கவர்மெண்ட் வர மாட்டாரா? என் ஏரியால வந்து பிரச்சனை பண்றியா? என்ன பண்ற பாரு.